السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ்வின் நடிகார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் 5வது இரவை நாம் அடைந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு கோரக்கூடிய 2 சூறாக்கள் அத்தியாயங்கள் குறித்து, அதுல குல்லாவுது பிரபில் ஃபலக் என்று துவங்கக்கூடிய ஃபலக் சூறாவினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். சத்தம் ரொம்ப கடுமையா இருக்கு. இந்த அமைதியா இருந்து கேட்டீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு விளங்கும். அதனால கொஞ்சம் அமைதி காத்து நீங்க இந்த உரையை கேட்கும்படி உங்களிடத்துல ஒரு கனிவான கோரிக்கையை வைத்துவிட்டு, இன்றைய தினம் குல்லாவுது பிரபின் நாஸ் அந்நாஸ் என்ற சூறா. இந்த சூறா பெருவாரியா நம்மள பலரும் மரணம் செய்திருக்கின்றோம். அதனுடைய அந்த விளக்கத்தை தான் இன்றைய தினம் நாம பார்க்க போறோம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். இதான் இந்த அத்தியாயம். ஒரே வசனம் தான். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல நம்ம பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான், குல் நீங்க என்கிட்ட கேளுங்க அப்படின்றான். என்ன கேட்கணும் அல்லாஹ்விடத்துல? அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், மலிக்கின் நாஸ் பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். அல்லாஹ்வுக்கு 3 சிஃபத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 3 தன்மைகள். யாரிடத்துல நான் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னா, குல்லாவுது பிரப்பின் நாஸ் மனிதர்களுடைய ரப்பிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், இரட்சகனிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன பாதுகாவல் தேடுறது பின்னாடி வருது. முதல்ல யார்கிட்ட நான் தேடுறேன்றது அல்லாஹ் விளக்குறான். நம்ம எப்படி கேட்கணும்ன்றதுக்கு குல் அஊது பிரப்பின் நாஸ் மனிதர்களுடைய இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய அரசனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், இலாஹின் நாஸ் மனிதர்களுடைய கடவுளிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹ் அப்படின்னா கடவுள், மலிக் அப்படின்னா மாலிக்கு மலிக்குன்னு சொல்றோம்ல, பேரரசன், அடக்கி ஆளக்கூடிய அரசன், ஆட்சி புரியக்கூடியவன் அர்த்தம். அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவன் மலிக். சரியா? ரப்பு அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்புனா இரட்சகன், நம்முடைய இறைவன். அதாவது நமக்கு தேவையானதை தேவையான நேரத்துல தேவையானவர்களுக்கு தேவையான அளவு கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் அப்படின்றது நம்முடைய இந்த ரப்புன்றதுக்கு பறந்து விரிந்த பொருள் இருக்கின்றது. படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடியவன், அப்படி பல பறந்து விரிந்த பொருள் தரக்கூடியதுதான் இந்த ரப்பு என்ற வார்த்தை. அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் 3 சிஃபத்துகளை சொல்லி அல்லாஹ்விட்ட நம்ம துஆ செய்யணும். மனிதர்களுடைய கடவுளும் மனிதர்களுடைய அரசனும் மனிதர்களுடைய இரட்சகனுமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதுக்கு பாதுகாவல் தேடுகின்றேன்? அதுக்கிட்ட தான் விஷயம் வருது. நம்ம கேட்கக்கூடிய துஆ முதல்ல அல்லாஹ்வினுடைய புகழை அவனுடைய வல்லமையை சொல்லிடுறோம். எப்பயுமே நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அவனுடைய புகழை சொல்லி, அவனுடைய வல்லமையை சொல்லி, அவனுடைய மாண்பை சொல்லி, அவனுடைய மகத்துவத்தை சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அந்த பிரார்த்தனை நமக்கு வேகமா அங்கீகரிக்கப்படும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படிதான் சொல்லி தந்திருக்கிறார். திக்ருகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய வல்லமை முதல்ல சொல்றது மாதிரிதான் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். அல்லாஹ்வுடைய தூதனும் அப்படிதான் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். யா முகல்லிபல் குலூப் தப்பித கல்பி அலா தீனிக்.
உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, யா முகல்லிபல் குலூப், அல்லாஹ்வுடைய வல்லமை முதல்ல சொல்றோம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய இந்த சத்திய மார்க்கத்தின் மீதே நிலைத்திருக்க செய்ய, உறுதிப்படுத்து. கேட்கறதுக்கு முன்னாடி யா முகல்லிபல் குலூப்னு கூப்பிடுறோம் அல்லாஹ். அப்ப இந்த மாதிரி நம்ம அல்லாஹ்வை அழைக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய வல்லமையையும் மாண்புகளையும் அவனுடைய மகத்துவத்தையும் சொல்லி அழைத்து நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்பதை பல பிரார்த்தனைகள்ல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வும் இது போன்ற வசனங்கள் வாயிலாக கற்றுத்தருகின்றான். இப்ப என்ன கேட்கிறோம்? குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். நான் தீங்கு கேட்டில் இருந்து இறைவா நான் பாதுகாவல். எதுல கேட்டுல இருந்து? மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். வஸ்வாஸ் அப்படின்னா மனதுல தீய எண்ணங்களை போடக்கூடியவன். அல் ஹன்னாஸ்னா மறைந்திருந்து மனதிற்குள்ள தீய எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை, குழப்பங்களை, தவறான சிந்தனைகளை போடக்கூடியவனுடைய தீங்கை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இவன் யாரு? அது என்னன்றது அதுக்கு அடுத்து பின்னாடி வரும். யார்கிட்ட இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், யாரை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், யார்கிட்ட பாதுகாவல் தேடணுன்றது இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அப்ப மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், அவன் என்ன செய்யறான்? மறைந்திருந்து நம்முடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றான். திரும்ப 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 கெட்ட எண்ணங்களை, தீய எண்ணங்களை. மின் ஷர்ரில் வஸ்வாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அவன் எத்தையவன் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய, மறைந்திருந்து வசுவாசை ஏற்படுத்தக்கூடியவனுடைய தீங்கை விட்டும் இறைவா நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லதி அவன் எத்தையவன் என்றால் யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருக்கான். அத்தகைய கெட்ட எண்ணங்களை மறைந்திருந்து போடக்கூடியவனுடைய தீங்கை விட்டும் இறைவா நான் உன்ட பாதுகாவல் தேடுகிறேன். மினல் ஜின்னதி வன்னாஸ், இத்தேவர்கள் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள். அவ்வளவுதான், இதுதான் விஷயம். அதாவது ஜின்கள்லையும் மனிதர்களையும் ஷைத்தான் இருக்காங்கல்ல, கெட்டவர்கள். ஷைத்தானாவே இருக்கக்கூடியவனும் இருக்கிறான், அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன் தான். சரியா? அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானும் அவனுடைய அந்த படம் இருக்குல்ல, ஷைத்தானிய படை, இப்லீஸுடைய படம் இருக்குல்ல, அந்த படையை விட்டும், அந்த படைக்கு கேடு ஏற்படுத்தக்கூடியவர்களாக மனிதர் எல்லாமே ஷைத்தாங்க தான். அத்தகைய அந்த மனுஷ சைத்தாங்களை விட்டும், ஜின்கள்ல உள்ள கெட்ட சைத்தாங்களை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நம்ம கேட்கணும். டெய்லி இந்த பிரார்த்தனை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு. இது அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரார்த்தனை. அப்ப இதை நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல கேட்கிறோமோ அந்த அளவுக்கு ஷைத்தான் இடத்தில் இருந்து அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். நம்ம இதை கேட்கிறோமா? எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையை பொருள் உணர்ந்து கேட்டிருப்போம்? இதை பல பேர் ஓதுவோம். நேத்தே கேட்டோம், 100 பேருக்கு மேல இருக்கீங்க. எத்தனை பேருக்கு குலோது பிரபில் ஃபலக்கு அர்த்தம் தெரியும்னு கேட்டோம். மொத்தத்துக்கே ஒரு 4-5 பேர் தான் கை தூக்குவீங்க. இதுதான் நிலவரம். நம்ம அர்த்தம் புரியாம நம்ம ஒரு மந்திரம் மாதிரி ஓதிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு என்ன நோக்கத்துக்காக அல்லாஹ் அதை நமக்கு வழங்கினானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவள நம்ம ஆக மாட்டோம். அப்ப நம்ம இந்த துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அற்புதமான துவா இது. இதை அல்லாஹ்விடத்துல முன்வைக்கிறோம். இதை நாம எந்த நேரத்திலும் ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு ரொம்ப அலாட்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஷைத்தான் நம்மளை வீழ்த்தி விடுவான் என்பதை நாம் விளங்கணும். ஏன்னா ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விடுவான். ஏமாற்றக்கூடியவன் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அல்லாஹ் எச்சரிக்கின்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், பின்தொடர்ந்து விடாதீர்கள். காரணம் என்னவென்றால் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான், தெளிவான விரோதி அவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான், நமக்கு எச்சரிக்கிறான். அப்ப இந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்துல நம்ம பாதுகாவல் தேடுவது என்பது நமக்கு
கட்டாய கடமை. ஏன்னா ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தினரும் நீங்கள் பார்க்காத வகையில் அவர்களும் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டணும். அல்-அஹ்ராஃப் என்று சொல்லப்படக்கூடிய 7வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுத்தான்ல, எப்படி வழிகெடுத்தான்? அப்படியே ஆசை வார்த்தையை காட்டுவான். ஒரு மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் சொன்னது. இந்த மரத்தை நீங்க 2 பேரும் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்படி நீங்க நெருங்கினீங்கன்னா நீங்க அநியாயக்காரர்கள் ஆயிருவீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஷைத்தான் உங்களை ஏமாத்திட வேணாம், ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க முயற்சிப்பா, அவன் உங்க இருவருக்கும் பகிரங்க விரோதியாக இருக்கிறான், எதிரியா இருக்கிறான்னு எல்லாம் அலாட் பண்ணவும் செஞ்சுட்டான். அப்ப என்ன செய்யணும்? ஷைத்தானுடைய வலையில வீழாமல் இருந்திருக்கணும்ல. ஷைத்தான் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த மரத்தை அல்லாஹ் ஏன் உங்களை நெருங்க வேணாம்னு சொல்லியிருக்கான் தெரியுமா? இந்த மரத்துல இருந்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, நீங்க மலக்கா மாறிடுவீங்க. இப்ப மனுஷனால இருக்கீங்க, மலக்கா மாறிடுவீங்க. அல்லது இப்ப உங்களை டெம்பரவரியா தான் அல்ல அந்த சொர்க்கத்துல விட்டுருங்களாம். இந்த மரத்துல இருந்து தின்னீங்கன்னா நிரந்தரமா இங்கேயே இருந்துக்கலாம். இந்த திண்டாதான் வெளியே போறாங்க, அது தெரியல. ஷைத்தான் இப்படி ஆசை வார்த்தைக்கா இதை நான் உங்கள் மீது நலம் நாடுபவன் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லிருக்கான். ஷைத்தான் சத்தியம் பண்ணி இது உண்மை, நான் உங்க மேல் நலம் நாடக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பி ஏமாந்து மரத்திலிருந்து சாப்பிட்டு விட்டார். 2 பேரும் சாப்பிட்டவனையும் அவர்களுடைய வெட்கத்தலங்கள் வெளிப்பட்டு விட்டன. அப்பதான் அந்த வெட்க உணர்வு ஏற்படுது. ஆகா, நம்ம நிர்வாணமாக இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கிறோமே அப்படின்னு அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய இலைதலைகளை எடுத்து தங்களுடைய மானத்தை மறைக்கின்றார்கள். அப்பதான் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். உங்க 2 பேருக்கு அவன் ஷைத்தான் பகிரங்க எதிரி நான் உங்களுக்கு சொல்லலையா? அவன் இப்படித்தானே உங்களை ஏமாத்துவான். சொன்னேன்ல நான் உங்களுக்கு, அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியா இருக்கான். நான் சொன்னனா இல்லையா? நீங்க ஏன் இதை நீங்க கேட்கல? நீங்க அவன் சொன்னதை எப்படி நீங்க நம்புனீங்க? அவன் பொய்யான வாக்குறுதியை சொல்லி உங்களை வழிகெடுப்பானே, அதை ஏன் நீங்க எப்படி நம்புனீங்க? அப்படின்னு அல்லாஹ் அவர்களை கண்டித்து குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, எல்லாம் வெளியேறும், எல்லாம் சொர்க்கத்தை விட்டு வெளியேறுங்க என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களை வெளியனுப்புகின்றான். அப்ப அவங்க செஞ்ச பாவத்திற்கு பரிகாரமாக அவங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறாங்க. இறைவா, தெரியாம நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு அல்லாஹ்வே என்ன செஞ்சானா? ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலை, பாவ மன்னிப்பிற்குரிய வார்த்தைகளை ஆதம் தன்னுடைய ரப்பிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். அல்லாஹ்வே கத்து தந்து என்ன துவா? அது அற்புதமான துவா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நாம் அல்லாஹ்விடத்துல கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த துவா, அற்புதமான துவா. மனித குலத்துக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த முதல் துவா, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம், எங்களை நீ மன்னித்து அருள்புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம், எங்களை நீ மன்னிச்சிரு அப்படின்றது அல்லாவே கத்து தந்தான். இப்ப நீ இதை கேளு. அந்த துவாவை கேட்டவனே அல்லாஹ் மன்னிச்சு விட்டு வெளியே அனுப்புறான். அல்லாஹ் இந்த செய்தியை அல்-அஹ்ராஃப்னு 7வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டான். நமக்கு சொல்லி காட்டிட்டு சொல்றான், ஆதமுடைய மக்களே, உங்களுடைய தாய் தந்தையர் இருவரையும் ஷைத்தான் ஏமாற்றி இரையச்சம் என்ற ஆடையை அவிழ்த்து அவர்களை நிர்வாணிகளாக ஆக்கியதை போல உங்களையும் குழப்பி உங்களுடைய இரையச்சத்தை இல்லாம உங்களை நிர்வாணி ஆக்கின பார்ப்பான். அவனும் அவனுடைய கூட்டம் பார்ப்பாங்க. நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் வரிஸா வ லிபாசு தக்வா ذلك கைர். அல்லாஹ்வுடைய அற்புதமான வாசகம். ஆதமுடைய மக்களே, உங்களுடைய அந்த மானத்தை மறைப்பதற்கு உங்களுக்கு அணிகலன்களாகவும் அலங்காரமாகவும் உங்களுக்கு ஏராளமான ஆடை அணிகலன்களை நாம் வழங்கி இருக்கின்றோம். ஆனா நீங்க அணிய வேண்டிய ஆடையிலேயே மிக சிறந்த ஆடை எது தெரியுமா? என்னென்னமோ காசு கொடுத்து நிறைய காசு கொடுத்து ஆடைகளை வாங்குறீங்க. நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளிலேயே மிக சிறந்த ஆடை லிபாசு தக்வா ذلك கைர், இரையச்சம் என்னும் ஆடை இருக்கிறதே, அதுதான் ஆடைகளிலேயே மிக சிறந்த ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, இப்படிதான் நான் உங்களுக்கு என்னுடைய வசனங்களை புரிய வைப்பேன் அல்லாஹ் சொன்னான்னு செய்தி வருது. அப்ப நம்ம ஒரு ஆடை இல்லாம ரோட்டில் நடந்தா மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? நம்மள
என்னடா இது இவ்வளவு ஒரு மோசமான ஆளா நினைப்பாங்களா இல்லையா? அப்ப நாம இந்த ஆடை அணிவதுன்றது விட அல்லாவிடத்துல இரையச்சம் என்ற ஆடையோடு இருக்க வேண்டும் நாம். அதுதான் அடிப்படை. ஏன்னா இரையச்சம் என்ற ஆடையை அவிழ்க்க வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய திட்டம். ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பதற்கு உள்ளத்துல அப்படியே கெட்ட எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருப்பான். நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்துல நினைக்க விடாமல் தடுப்பது அவனுடைய வேலை. அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் நம்மை திசை திருப்புவான். பாவமான விஷயங்களை ஏவுவான். அருவருக்கத்தக்க காரியங்களை ஏவுவான். பிறருக்கு தீங்கிழைக்க சொல்லி ஏவுவான். கெட்ட விஷயங்களை செய்ய சொல்லி ஏவுவான். கோபத்தை ஏற்படுத்துவான். இப்படி பல வகையில் அட்டாக் பண்ணுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேற வழி இல்லைன்னு. ஷைத்தான் நம்மளுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான்னா அவனை விட்டும் நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இம்மா இன்ஸஅன்னக மினஷ் ஷைத்தானி நஸுன் ஃபஸ்தஇது பில்லாஹ். உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்பு எப்படி இருக்கு தெரியுமா? ஷைத்தானிடத்திலிருந்து தங்களுக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டு விடுமையானால் ஷைத்தானுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு அட்டாக் அவர்களை உணர்றாங்க அப்படின்னா ஃபஸ்தஇது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். நம்ம எத்தனை பேரு இந்த விஷயத்துல அலாட்டா இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. எப்படி பாதுகாவல் தேட வேண்டும் என்ற வாசகம் வரை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி தந்திருக்கிறான். ஒரு கடுமையான முறையில் ஒரு நபர்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் இப்ப வேலையை காட்டி இருக்கிறான். என்னிடத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார் அப்படின்னா ஷைத்தான் ஓடிடுவான் அவரை விட்டோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துல சண்டை போட்ட ஒரு நபரை பார்த்து சொன்னாங்க. அப்ப என்ன வார்த்தை என்று சொல்லும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுதான் விரட்டப்பட்ட எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது பில்லாஹ், நான் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேரு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணும்? யோசனை பண்ணி பாருங்க. உதாரணம் இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்போம் அந்த வார்த்தையை? நம்மள ஷைத்தான் அட்டாக் பண்ணவே இல்லையா? ஷைத்தான் இருந்து ரொம்ப பாதுகாப்பான சேஃப் ஜோன்ல இருக்கணுமா? அதை சொல்ல விடாம நம்மளை மறக்கடிக்க வைக்கிறதே ஷைத்தான் வேலை தான். நல்லா விளங்கிக்கிறீங்க. அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்றதை மறக்க வச்சு அப்படி நீ துவா செஞ்சாதானே என்னைய விட்டு நீ பார்த்து தப்பி ஓட பார்ப்ப. அதை நீ நினைச்சா தானே அதே நீ மறக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்றதே மறக்க வச்சுட்டான் ஷைத்தான். அப்ப எந்த அளவுக்கு ஷைத்தானுடைய வேலை இருக்குன்னு பாருங்க. அப்ப உள்ளத்துல அவன் என்னத்தை போடுவான், எப்படி உள்ள வர்றானே தெரியாது. பாருங்க, நல்லறங்களை செய்யணும்னு நினைச்சா எவ்வளவு அட்டாக் பண்ணான் தெரியுதா இல்லையா? பளிச்சுன்னு தெரியுதுல. உட்கார்ந்து டிவி பார்க்க சொன்னா 3 மணி நேரம் இல்ல 30 மணி நேரம் இருந்த இடத்த விட்டு அசையாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு 30 நிமிஷம் குர்ஆன் எடுத்து வாசிக்க சொல்லணும். உட்கார முடியுதா? எடுத்து குர்ஆன் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு திருச்சிக்கிட்டு வர்றது. அப்படியே ஒரு இடத்துல உட்கார்றது கிடையாது. செவிக்கால போட்டு அப்பி வச்சா கூட பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க போல. அப்படி இருக்கா இல்லையா நிலவரம்? காரணம் என்ன? ஷைத்தான் விட மாட்டான் அவங்கள. திருமறை குர்ஆன் மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவன் உங்களை ஓத விடுவான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திருமறை குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து நீர் பாதுகாவல் தேடுவீராக அல்லாஹ் குர்ஆன்ல. அப்பனா அவன் அட்டாக் பண்ண வருவான்னு அர்த்தம் தானே. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப குர்ஆனை நம்ம எடுத்து படிக்க முடியலைங்க, வாசிக்க விட மாட்டேன்றான். திருமறை குர்ஆனை மனனம் செய்யணும் உட்கார்ந்தா விடுறானா? ஷைத்தான் விடுறானா? ஷைத்தான் இருக்கான்றதுக்கு ஆதாரமா இல்லையா? இது உண்மை நம்பினீங்கன்னா அல்லாஹ் இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிரும்ல. எடுத்துக்கிறீங்களேன், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எவ்வளவு நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கணக்கு போட்டு பாருங்க. பல பேர்லாம் 4 அத்தியாயம் 3 அத்தியாயம் 3 சூரா குழுவல்லா குழுவா இதுதான் இதையே ஓடிக்கிட்டே இருப்பான். அதுக்கு அந்த அத்தியாயங்கள் ரொம்ப இலக்காரமானது நம்ம சொல்ல வரல, உயர்ந்த வசனங்கள் தான். ஆனா நம்ம அதிகமா மனனம் செய்யணுமா இல்லையா? எவ்வளவு பேர் மனப்பாடம் பண்றதுல முஸ்தீப் எடுக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அதே நேரத்துல சினிமா பாட்டு எவ்வளவு மனப்பாடம் இருக்கு நமக்கு சொல்லுவோம். எத்தனை சினிமா பாடல்கள் மனப்பாடம் எந்த மியூசிக்கை போட்டாலே எந்த பாட்டு, இது எந்த படம், இதுல கதாநாயகன் யாரு, இதுல வில்லை யாரு,
வில்லன் எப்படி கதாநாயகனை கொலை பண்ணுவான்ற வரைக்கும் எல்லாம் சொல்ல தெரியுதுல. பாட்டை போட்டா மியூசிக்க போட்டாலே பாட்டு ஃபுல்லா வருது, பாட்டை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கின்றாரு. என்னைக்காவது நம்ம ஒரு நாளாவது பாட்டை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணோமா? ஒரு பாட்டை எழுதி வச்சுக்கிட்டு கண்ணே கலைமானே அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணோமா? சொல்லுவாங்க. யாரா மனப்பாடம் பண்ணிருக்கோமா? ஒரு ஆள் கூட அப்படி மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டோம். எழுதி வச்சு பார்த்து மனப்பாடம் பண்ணி ஆகா என்னடா ரஜினிகாந்த் படம் பாட்டு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆளும் எந்த காலத்திலையும் மனப்பாடம் பண்ணது. ஆனா எல்லா பாட்டும் ஞாபகத்தில் இருக்கு. சைத்தானுடைய வேலை தானே. அதே இது குர்ஆனுடைய வசனத்தை மனப்பாடம் பண்ண சொன்னா மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. அப்ப சைத்தான் எவ்வளவு விளையாண்டுருக்கான்னு தெரியுதா? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நபர் 50 வருஷம் 60 வயசு 70 வயசு ஆயிருக்கு. குர்ஆனினுடைய எவ்வளவு பகுதிகளை மனநமிட்டு இருப்போம் தெரியாது. ஒண்ணு வேணாங்க, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் என்பதை சேர்த்து 99 திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. அஸ்மாவுல் ஹுஸ்னா. யார் அதை மனநமிட்டாரோ, அதை தன்னுடைய உள்ளத்துல அந்த பண்புகளினுடைய மகத்துவத்தை விளங்கி அதை பாதுகாத்தாரோ, ஒமன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய அந்த பேரை மரணம் செய்வதற்கு அவ்வளவு பவர் இருக்கு. அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம விளங்குறதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய 100 பேரை எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிருக்கோம் சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய 100 பேர்களை எத்தனை பேர் மனநமிட்டு இருக்கின்றோம்? இந்த கூட்டத்தில் யாராவது இருக்கீங்களா? 100 பேர் தெரிஞ்சாலே ஒரு ஆள் மட்டும் ஏற்றுக்கிறாங்க, பரவாயில்ல. ஒரு ஆள் இருக்காங்க. அப்ப 100 பேருக்கு மேல இருக்கும், ஒரு ஆள் தான் மனப்பாடம் பண்ணிருக்கோம். அப்ப 100 தெரியும். இதுதான் நிலம். இது நடிகர் இருக்காங்கல்ல, 100 பேர் பேரை சொன்னா சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். எல்லாருமே சொல்லுவோம். 100 நடிகர் பேரை சொல்லணும்னா 100 1000 பேரை சொல்லுவோம். சிவாஜி, ரஜினிகாந்த், சந்திரபாபு, விஜயகாந்த் இருந்து ஆரம்பிச்சு நேத்து படத்துல நடிக்கிறவங்க வரைக்கும் 50 பேரும் தெரியும். ஆனா அல்லாஹ்வுடைய பேர் தெரியாது. ஷைத்தானுடைய வேலையா இல்லையா? ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல எப்படி போட்டு கெடுத்து வச்சிருக்கான்னு தெரியுதா? நம்மளை எப்படி வழிகெடுத்து வச்சிருக்கான்னு தெரியுதா? அவ்வளவு தாக்குதலை ஏற்படுத்துறாங்க. ஆனால் அவனை விட்டும் நாம நம்மை தற்காத்துக் கொள்வதற்குனால எந்த வேலையும் நம்ம செய்யறது இல்லை. அவன் நம்மளை தாக்கி அவன் இறை நினைவை விட்டும் நம்மளை தடுத்து இந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி நரகத்துல கொண்டு போய் தள்ளாம விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நாசக்காரனாக மோசக்காரனாக அவன் இருக்கின்றான் என்றால் அவனை அவனுடைய சதி திட்டத்தை முறியடிப்பதற்கு நம்ம என்ன செய்தோம்? ஒன்னும் செய்ய வேணாம், துவா செஞ்சா போதும். வேற ஒன்னும் செய்யாது. அல்லாஹ்விடத்துல இந்த துவாவை கேளு. இறைவா, நீதான் ரட்சகனா இருக்கிற, நீதான் மனிதர்களுடைய அரசனாக இருக்கிற, அனைத்தினுடைய ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாம் ஓன்ட்ட இருக்கு. நீதான் மனிதனை படைச்ச கடவுளாக இருக்கிற, எங்களை படைச்ச கடவுளாக இருக்கிற. அப்படிப்பட்ட ஓன்ட்ட பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா. இந்த மறைந்திருந்து கெட்ட எண்ணங்களை தீய எண்ணங்களை திரும்ப 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 என்னுடைய உள்ளத்துல போட்டுக்கிட்டு இருக்கான இந்த நாசமா போனவன், இந்த நாசமா போன அந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டு என்னை காப்பாத்தினீரேவா. மனிதர்களையும் ஜின்களையும் இந்த கெட்ட சைத்தாங்க இருந்துகிட்டு அநியாயம் பண்றாங்க, என்னைய காப்பாத்திரு அப்படின்னு அல்லாட்ட ஒரு பெட்டிஷனை போட்டு அல்லாஹ் காப்பாத்துவானா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. ஒழுங்கா தொழுக முடியுதா? தொழுகைகள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா ஊர் உலகத்து ஞாபகத்துக்குள்ள அவன் நம்மளுடைய மூளையில போடுறான்ல, தெரியுதா இல்லையா? 2 ரக்காயத்து தொழுகிறதுக்கு 200 தடவை யோசிக்கணும். முதல் ரக்காயத்தா 2வது ரக்காயத்தா? வெறும் 2 ரக்காயத்துக்கு தக்பீர் கட்டிட்டு 1 தொழுகணுமா இல்ல 2 தொழுகணுமா? என்ன தொழுதுட்டு இருக்கோம் இப்ப? அப்ப 2 கூட என்ன தெரியாதா? 1 2 முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கே என்னமோ 2000 என்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்படுது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் வருவான், வந்து என்ன செய்வான்? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோனையும் அதை சிந்தித்துப்பார், இதை சிந்தித்துப்பார். 25 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய் கடை வாங்கினவெல்லாம் ஞாபகம். தக்பீர் கட்டினோனையும் ஒரு சாவியோ என்னமோ ஒரு பொருள் வீட்டுல காணா போயிருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேடி இருப்போம், கிடைச்சிருக்காது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோனையும் 3வது செல்ஃப்ல பச்சை டப்பால போட்டோம்லன்னு கரெக்டா ஞாபகம் வருது. எப்படி வருது? ஷைத்தான் வேலை தானே அது. எப்படி கரெக்டா ஞாபகப்படுத்தி விட்டுருவான்? அப்ப ஷைத்தானுடைய வேலை தானே. அப்ப ஷைத்தான் இப்படித்தானே கெடுக்கிற, நல்லா தெரியுதா இல்லையாங்க? எத்தனை ரக்காயத்துன்றதை குழப்பி விட்டுருவான், ஓதுதலையில கெடுதலை ஏற்படுத்தி விட்டுருவான். பாட்டுலாம் திக்காம வருது, குர்ஆன் வசனம் திணறுது. எப்படி திணறுது? என்னைக்காவது பாட்டு பார்க்கும்போது மட்டும் திக்கி பார்த்துருக்கோமா?
யாருக்கும் வரமாட்டேன்னு எல்லாம் வந்து சரளமா வருது. ராகம் முதற்கொண்டு மியூசிக் முதற்கொண்டு வாயிலேயே மியூசிக் போடுற அளவுக்கு வருது. ஆனா குர்ஆனுடைய வசனம் வரமாட்டேங்குது. அப்ப சைத்தானுடைய வேலை தானே அது. டிவி பார்க்கும் போதோ சினிமா பார்க்கும் போதோ மார்க்கெட்டுக்கு முரணான வேலையை செய்யும் போதோ அதை விட்டு டைவர்ட் ஆக மாட்டோம். எல்லாம் அதுலயே உட்கார்ந்து எத்தனை மணி நேரம் வந்தாலும் பார்த்துட்டு இந்த படத்தை முடிச்சுட்டு இருக்கா இல்லையா? அப்ப ஷைத்தான் எந்த அளவுக்கு நம்ம தலையில ஏறி தாண்ட வாரான்னு தெரியுதா? ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவனை விட்டும் பாதுகாவல் தேடும். இறைவா என்னை காப்பாது நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கறது கிடையாது. அந்த மாதிரியான எண்ணம் நமக்கு வர்றதில்லை. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஓதுங்க, காலையில ஓதுங்க, சுபு தொழுதுட்டு ஓதுங்க, காலை நேரத்தை அடைந்தோடனே ஓதுங்க. சூரிய தொழுவது அப்புறம் வருது. இரவு தூங்கும் போது ஓதுங்க. இரவு தூங்கும் போது இதை ஓதிட்டு படுக்க சொல்லி சொன்னாங்கல்ல, எத்தனை பேர் ஓதும் சொல்லுவோம்? பல பேருடைய ரூபு கையில ரிமோட்டோட போகுது. உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்து அப்படியே மையத்தாகிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா டிவி ஓடிக்கிட்டு என்ன எப்படி எப்படி மூத்தா போனாருன்னே தெரியல. இப்படியே இருந்தோம்னா இப்படியே தான் மூத்தா போவோம். நல்லா விளங்கி இப்படியே இறை நினைவு இல்லாமையே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மரணம் இப்படித்தான் நிகழும். நல்லா விளங்கி. பல பேர் செல்போன் சொல்லவே வேணாம். நைட்டு தூங்க போறாரு, தூங்க போறப்ப 100% சார்ஜ் இருக்கு. 100% சார்ஜ். நீங்க அலாரம் வைக்கணும்னா நீங்க வந்து அலாரத்தை வச்சு படுத்து தூங்க வேண்டியது தானே. ஃபுல்லா இருக்கான்னு பாத்துக்குருவாரு. ஓகே 100 இருக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து நோண்ட ஆரம்பிக்குது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், மறுபடியும் ஃபேஸ்புக்கு, இப்படியே மாறி 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 வந்து அப்படியே 3-3:30 மணி வரைக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ரூபு போயிடும். சுபுகும் போயிடுச்சு. சைத்தான் வேலையை காட்டிட்டானா? இறை நினைவை விட்டு தடுத்துட்டானா? நம்மளை அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓத விடாம தடுத்துட்டானா? அப்ப இது சைத்தானுடைய தீண்டுதல், சைத்தானுடைய தாக்குதல். இது இந்த மாதிரி நம்முடைய உள்ளத்துல போட்டுக்கிட்டே இருப்பான். எந்த வேலையும் உருப்படியா செய்ய விட மாட்டாங்க அவன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவது நம்முடைய வேலை. அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஜின்னினத்துல உள்ள அந்த இப்லீஸுடைய பிள்ளைங்க குட்டிகள் அது எல்லாம் சேர்ந்து வந்து கெடுக்கிறது ஒரு பக்கம். மனிதர்களே இப்படி இருக்கான் ஆளுக்க நம்மளை கெடுத்து நாசமாக்குறதுக்கு. இப்பதான் துருவெல்லாம் நடப்போம். ஒரு படத்தை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட போனாங்க, வா. அப்பதான் வந்து நம்ம முடிவெடுத்திருப்போம், இனிமே யாரை பத்தியும் புறணி பேசக்கூடாது, இன்னைக்கு இதுல இருந்து நம்ம கரெக்டா இந்த விஷயத்த கரெக்டா செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்திருப்போம். அப்ப பார்த்து ஒரு போன் வரும். ஆஹா, சலாம் அலைக்கும் சொல்லுங்க பாத்திமா அப்படின்னு ஆரம்பிச்சா, எதிர்த்த வீட்டு கஜாவை பத்தி தெரியுமான்னு ஆரம்பிக்கிறதோட முடிஞ்சு. 1 மணி நேரம் கழுவி குடிச்சு அவங்க எப்படி தெரியுமா இவங்க அப்படி தெரியுமா எல்லாத்தையும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கடைசியில சொல்லுவாங்க, பாக்கணுமா, ஊர் புறணி நமக்கு எதுக்கு, வேணா வச்சிருவோம் போன. 1 மணி நேரம் கழுவி குடிச்சு. அப்ப இது சைத்தானுடைய வேலை தானே. சைத்தான் இப்படிதானே வழி எடுக்கிறான். அப்ப இது வந்து அந்த தீய விஷயங்களை செய்யாட்டினா, இப்போ செல்போன் இருக்கு பாருங்க, செல்போன்ல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நோண்டாட்டினா பல பேருக்கு கை கால் நடுக்கம் வந்து விடுகின்றது தெரியுமா? எத்தனை பசங்களுடைய வாழ்க்கை வீணா போகுது தெரியுமா? எத்தனை குழந்தைகள் சிறு வயதிலேயே கண் பார்வை குறைபாடு உடையவர்களாக, சிந்தனை திறன் குறைபாடு உடையவர்களாக, தன்னுடைய தாய் தந்தையருக்கு அடங்காதவர்களாக. காரணம் என்ன? சைத்தான் வந்துட்டாங்க உள்ள. கதவை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் கேபிள் ஜாயிண்ட் வழியா வர்றான், எல்லாத்தையும் அடைச்சு வச்சாலும் டிஸ் வழியா வர்றான். இப்ப செல்லு வழியா வந்துட்டான். உள்ள போய் அந்த எல்லாமே வந்து இப்ப எல்லாம் வந்து எல்லாம் அனைத்துமே வந்து எல்லா பலா முசிபத்தும் செல்லுல இருக்கு. நல்லபடியாகவும் பயன்படுத்தலாம். அதே செல்லுல தான் திருமறை குர்ஆனுடைய ஆப்பு இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கா இல்லையா? எந்த வசனத்தை வேணாலும் தட்டி விட்டா உடனே ஓதும்ல. அந்த மாதிரி அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ் வந்து நமக்கு ஏற்பாடுகளை செஞ்சிருந்திருக்கான்ல. புகாரி முஸ்லீம் வேணும்னா இருக்குல்ல, உள்ள வார்த்தைகளை போட்டு சர்ச் பண்ணாலே என்னென்ன வாசகங்களோட ஹதீஸ்கள் தேவை எல்லாம் வந்துருதா இல்லையா? திக்ருகள் உங்களுக்கு ஓத தெரியணும்னா பிளே பண்ணி விட்டா ஓதி காட்டுற மாதிரி திக்ரு இருக்கா இல்லையா? குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கா இல்லையா? இது எல்லாம் இருந்தாலும் ஷைத்தான் இந்த செல்ல நான் எடுத்தாலும் இதை தொட விட மாட்டான்னா, அப்ப ஷைத்தான் எவ்வளவு பெரிய பகிரங்க விரோதியா இருக்கிறான். அப்ப அவனை விட்டு நம்ம என்ன செஞ்சோம்? ஒண்ணு வேணாம், இந்த துவாவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். இறைவா, ஷைத்தானுடைய தீங்குதல்ல இருந்து என்னை காப்பாத்து, அவன் வந்து என்னை வழிகெடுத்துறான், இறைவா நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு உளப்பூர்வமாக ஷைத்தானுடைய தீண்டுதல்கள்ல இருந்து இறைவா என்னை காப்பாத்துன்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு படுங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாத்து.
ஏன்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப ரொம்ப உறுதியான சூழ்ச்சிலாம் கிடையாது. நம்முடைய உள்ளத்துல போடுவான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓடிடுவான். அப்படி நம்ம விரட்டணுமா இல்லையான்றதுதான் டெஸ்ட். இப்ப நமக்கு நம்ம அதுக்கு தயார் இல்லை. நம்ம அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நடு வீட்டுல அவனை குளிப்பாட்டி பாய்தலவாணி போட்டு படுக்க போட்டு பெட்டு போட்டு நீ இங்கேயே இரு என்னோட, நானும் நீயும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கு ஷைத்தானை நம்ம தலையில தூக்கி தானவம் ஆடக்கூடிய நபராக நம்மை ஆக்கி விட்டோம். ஷைத்தான் அப்படி தூக்கி வச்சோம்னா வழங்காது. இறை நினைவு இல்லாதவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வை நினைக்காதவனுக்கும் நினைவு கூறுபவனுக்கும் உண்டான உதாரணம் உயிரோடு இருப்பவனையும் மையத்தையும் போல. அல்லாஹ்வை நினைக்கல, இறை நினைவு இல்லாம நம்ம போயிட்டோம்னு வைங்க, நம்ம மையத்து ஜனசா. ஷைத்தான் நம்மளை அட்டாக் பண்ணிட்டான்னு வைங்க, நம்ம அல்லாஹ்வுடைய பார்வையில உயிர் உள்ளவன் கிடையாது, மையத்து. அப்ப ஒரு மையத்தை என்ன வேணா செய்யலாம், அது ஒண்ணும் செய்யாது, என்ன எதிர்ப்பு தெரிவிக்காதுல்ல. ஒரு மையத்தை கையை தூக்குனீங்க, காலை தூக்குறீங்க, தலையில தண்ணி சார், அந்த மாதிரி ஷைத்தான் நம்மளை மையத்தாக்கி விட்டான். இறை நினைவு இல்லாத மைய சடங்களாக நாம மாறிவிட்டோமே, நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம அல்லாஹ்விடத்துல உளப்பூர்வமாக இந்த துவா எல்லாம் இதுக்காக கட்டத்தரப்பட்டதுதான் முஅவ்விதத்தைன், பாதுகாப்பு கோரக்கூடிய 2 குல்லவுது பிரபில் ஃபலக், குல்லவுது பிரபின் நாஸ். இப்ப அதனுடைய அர்த்தத்தை இறுதியா பாருங்க. குல் அஊது பிரபின் நாஸ், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, நீ என்ற கேளுங்க, அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பிரபின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய இரட்சகனும் மனிதர்களுடைய அரசனும் மனிதர்களுடைய இறைவனுமான அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ், மறைந்திருந்து கெட்ட எண்ணங்களை போடக்கூடியவனுடைய தீங்கை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லதி அவன் எத்தகையவன் என்றால் பீசுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களுடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அத்தையவர்கள் மனிதர்களையும் ஜின்கள்லையும் இருக்கிறாங்க, இறைவா இவர்களை விட்டு நீ காப்பாத்திடு அப்படின்னு நம்ம உளப்பூர்வமாக கேட்டால் அல்லாஹ்விடத்துல நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். அப்படி இறைவனுடைய பாதுகாப்பை பெற்ற அன்புக்களாக வல்ல ரஹ்மான் நம்முடைய மாற்ற வேண்டும். இன்னொரு அடுத்த வசனத்திற்கு உண்டான விளக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.